ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி, பெப்பர் சிக்கன். இது வின்டருக்கு ஏற்ற ஒரு சூப்பரான டிஷ். இதை எப்படி குயிக்காக சிம்பிளாக நம்ம வீட்டில் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 kg சிக்கன் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த 1/2 kg சிக்கனுக்கு நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை நல்ல தின் ஸ்லைசஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல தின் ஸ்லைசஸாக எடுத்துக்கணும். அடுத்தது பச்சை மிளகாயையும் கீரி எடுத்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அதையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு நம்ம ஒரு பொடி அரைக்கணும். அதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம். இப்போ இந்த மூணையும் நல்லா ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் இந்த டிஷ்ஷோட மெயின் இன்க்ரீடியண்ட். அடுத்து அடுப்பில் பேன் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துறேன். இந்த டிஷ்க்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துனீங்கன்னா அது ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பட் இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேறு எண்ணெய் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் தேங்காய் எண்ணெய் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் நம்ம கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு, இந்த ரெண்டும் நல்லா பொரிய விடணும். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 kgக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது இது நல்லா இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். அந்த ஜிஞ்சர் கார்லிக்கோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வெங்காயமும் ஜிஞ்சர் கார்லிக்கும் நல்லாவே வதங்கணும். அதில் தான் இந்த பெப்பர் சிக்கனோட டேஸ்ட்டே என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ நம்ம இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே சிக்கன் ஆட் பண்ண உடனேவே நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அந்த சிக்கனை ஒரு 2 to 3 minutes நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்க்கணும். ஸோ இப்போ குக் ஆயிடுச்சு. இதில் இப்போ நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிக்க போகிறேன். அடுத்து இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த சிக்கனில் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனே தண்ணி விடுது இல்லையா. ஸோ அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக எந்த தண்ணியும் சேர்க்கலை. இதை நான் ஜஸ்ட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இன்கேஸ் உங்கள் சிக்கன் தண்ணி விடலைன்னா லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக விட்டுருங்க. ஏன்னா இதை நம்ம ட்ரையாக தான் குக் பண்ண போகிறோம், கிரேவி கிடையாது. அதனால் அதிகமாக தண்ணி விட வேண்டாம். இந்த சிக்கன் குக் ஆகிறதுக்கு 15 to 20 minutes டைம் எடுக்கும். அடிக்கடி இடையில நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 15 minutesல சிக்கன் நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை அதில் சேர்த்துக்கலாம். அரைச்ச பொடியில் பாதி அளவு தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இந்த 1/2 kg சிக்கனுக்கு அதில் பாதி அளவே கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அதிகமான காரம் தேவைப்படுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக இன்றைக்கி நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த அளவு பொடியை 1 கிலோ சிக்கன் அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் முன்ன பின்ன உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ கூட குறைய வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலையையும் அதில் சேர்த்து நல்லா சிக்கனை வதக்கிக்கலாம்.
இதில் லைட்டாக புளிப்பு ஃப்ளேவர் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் எலுமிச்சம்பழ சாறை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். உங்களுடைய ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனை பாருங்கள், அந்த எல்லா மசாலா பொருட்களும் வந்து அந்த சிக்கனோட சேர்ந்து பிளெண்ட் ஆகி ஒன்று சேர்ந்து அந்த வெங்காயம்லாம் கேரமலைஸ் ஆகி நல்லா சிக்கனோட சேர்ந்து ட்ரையாக வந்துருச்சு. இப்போ தான் ஸ்டேஜில் இறக்கிடலாம். சூப்பரான சுவையான பெப்பர் சிக்கன் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.